பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ நிகழ்ச்சியில் ஈரோட்டில் மிக பிரபலமான முதியோர் நல மருத்துவர் டாக்டர் எஸ் சேகர் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கேள்விகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி ஊராட்சி சின்னத்தொட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் தங்கவேல் அவர்கள். இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர். நான் முகாசி அனுமன்பள்ளி கிராமம் சின்னத்தொட்டிபாளையத்தில் வசிக்கிறேன். என்னுடைய பெயர் தங்கவேல்.
இப்போ இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெளிவாக்கலாம்னு இருக்கிறோம். வணக்கங்க, நான் டாக்டர் சேகர் பேசுகிறேன். முதல்ல கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முதியோரை பற்றி கேட்டாங்க. இப்போ எனக்கும் 60 அடைஞ்சிட்டேன். அந்த விதத்தில் நானும் முதியோருங்கிறதுல தான் வந்திருக்கேன். அதில் நம்ம இளமை வயதானது இரண்டை பற்றி நாங்கள் அனுபவப்பட்டதுனால இன்னமும் உங்கள்கிட்ட டாக்டர் அல்லாமையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறுங்கள். முதல்ல வயதானவர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இளமைங்கிறத பார்க்கும்போது இளமையில் அது ஒரு சில வியாதிகள் வரும், முதுமையில் ஒரு சில வியாதிகள் வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இளமையில் நம்ம அவர்கள்ட்ட தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க வியாதிகள் பற்றியே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது பட்டிக்காட்டில் தான் சொல்லுவாங்க, வயதானவர்கள் ஓடு பாம்பை மிதிக்கிற வயசும்பாங்க. அப்படின்னா அவ்வளவு குருட்டு தைரியம் இருக்கக்கூடிய வயது. ஸோ அவங்கள பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வயதானவர்கள் என்கும்போது முதியோர்கள், அவர்களுக்கு 60 வயதை தாண்டியவர்கள் முதியோர்கள். 60 வயதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது முதியோர்கள்ங்கிறதில்ல. இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறது இல்லை. 60 வயது தாண்டிடுச்சுன்னா முதியோர்கள்னு சொல்கிறோம். அந்த 60 வயதை ஏன் தாண்டுதுன்னதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வயதானவர்கள்னு சொல்கிறத விட முதியோர்கள் என்று சொல்லலாம், மூத்தோர்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா பென்ஷனர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில நல்ல வார்த்தைகளாக சொல்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள நீ வயசானவங்க, முதியோர் அப்படின்ட்டாவே அவங்க ஒதுக்குப்புறமாக கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நான் அப்படி கிடையாது. நான் தைரியத்தோடு நான் இளமையாக இருக்கிற மாதிரி தான் மனசில் நினச்சிட்டு தான் வேலைகளை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அவங்கள நம்ம மனது இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு இளமையான மனநிலையை கொடுப்பதற்கு வயதானவர்கள் என்ற வார்த்தையை நம்ம உபயோகிக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க வயது 60 இருக்கலாம், ஆனால் 80 வயதோட பார்க்கும்போது அவங்க இளமை தானே. 70 வயதை பார்க்கும்போது அவங்க இளமை தானே. 90 வயதை கலந்தவங்க 80 வயதில் இருக்கிறவங்க இளமை தானே. அப்போது நீங்கள் என்ன 80 தானே ஆச்சு, 90 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அப்படியே பயப்படுறீங்க. தைரியமாக இருங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் வயதானவர்கள் என்ற வார்த்தையை விட்டுட்டு முதியோர்கள், மூத்தோர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறது நல்லது. இதில் நமக்கு 50 வயதிலே பார்த்திங்கன்னா வியாதிகள் நிறையா வருது. அதே மாதிரி இறப்பும் வருது. 60லேயே வருது, 70, 80, 90 எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடங்கள் ஏற ஏற நம்ம இறப்பை நோக்கி தான் போகிறோங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதில் என்னென்னா முக்கியமான விஷயம், நம்ம வயதாகும்போது என்னென்ன வருது. அப்போது நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்னு நாங்கள் சொல்லுவோம். ரிஸ்க் ஃபேக்டருங்கிறதுலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் காமன் வயதானது. அந்த வயதுங்கிறபோது நம்ம ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கிட்டோம்னா யாருக்கு வயது அதிகம் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும். உடலில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின்னா 60 வருஷம், ஹார்ட்டுன்னா 60 வருஷம், வயிறுன்னா 60 வருஷம். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 60 வயது ஆகுது. அந்த 60 வயது ஆகும்போது அதனுடைய வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம வெளியில் பார்க்குறோம், ஒரு மெஷின் காலையிலேருந்து நைட்டு ஈவினிங் வரையில் ஓடிட்டே இருந்தா, ஏப்பா அதை ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்க மாட்டீங்களா, பாரு இவ்வளோ சூடாயிருச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரம் கெட்டு போகாதா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உறுப்பை அப்படி நிறுத்தி வைக்க முடியுமா? நிறுத்தி வச்சா என்ன ஆகும் அது உங்களுக்கே தெரியும். இப்போ ஹார்ட்டை நிறுத்தி வைக்க முடியுமா, இல்லை பிரெயினை நிறுத்தி வைக்க முடியுமா? எதை நிறுத்தி வைக்க முடியும்? நம்ம ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்கலாம், 2 வேளை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க வைக்க முடியாது. ஏன்னா அது செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எதையும் தன் வேலை செய்வதை நிறுத்தி வைப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை, நிறுத்தி வைக்கவும் கூடாது. ஸோ அதனால் நம்ம பாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா கூட, இப்போ மோட்டர் போகுது, ஓடிட்டு இருக்கு, அந்த மோட்டரில் திடீர்னு ஒரு பேரிங் போயிடுச்சுன்னா அதோட ஓடும்போது என்ன ஆகும், திரும்ப அதிலேருந்து இன்னொரு பிரச்சனை இப்படியே ஒவ்வொன்றா அந்த மோட்டரையை வச்சுட்டு இருக்கிறதுக்கு பார்த்தா மாற்றிடலாம்டா, புது மோட்டரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை எப்படி கொண்டு வரும்? உண்மை இல்லையா? ஆனால் நம்மளதில் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் கெடாமல் பாதுகாத்துட்டே வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அதில் ஒரு உறுப்பு ஏதாவது ஒரு செயலில் மாற்றங்கள் கொண்டு வந்துருச்சுன்னா அது ஒன்றோட ஒன்று அப்போ தான் வியாதிகள் நமக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரதில் அதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது முதியோர்களுக்கு அப்படின்னா, ஒன்று வயது, அடுத்தது ஒபிசிட்டி,
அதாவது நம்ம வந்து வயதுக்கு மீறிய வந்து நம்ம வெயிட்டு ஒபேசிட்டிங்கிறோம். அந்த ஒபேசிட்டியில் ஒன்று வெயிட்டு, இன்னொன்று வந்து பெல்லி, அதாவது வயிறு பெருசாக இருக்கிறது. அதுவுமே வந்து நமக்கு சரியானது. ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வயிறு பெருசாக இருக்கும், அதுவும் ஒபேசிட்டிலங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து வயதாகும்போது சர்க்கரை வியாதி, கொழுப்பு சத்து அதிகமாகும்போது, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதாவது இரத்த கொதிப்பு அதிகமாகிறது. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி செடென்டரி ஒர்க்கு, வேலையே செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டரில் தான் வரும். இந்த ஓவராக சாப்பிட்றது இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் அது இல்லாமல் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, புகையிலை சம்மந்தமானது எல்லாமே மோசமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இருக்கிறதுலையே நம்ம வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானது என்ன, புகையிலை சம்மந்தமானது. அது வந்து புகையில டைரெக்டாக போடுறவங்களா இருக்கலாம், இல்லை பீடி சிகரெட்டாக இருக்கலாம், பான்பராக்காக இருக்கலாம், இல்லை சுருட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, புகையிலை சம்பந்தமானது எல்லாமே நம் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வெப்பன். அதனால் அது ரொம்ப மோசமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதே மாதிரி ஆல்கஹால்ங்கிறது வந்து நாம் சொல்லுவோம், கொஞ்சமாக குடித்தா அது அப்படைசருமோ, அதிகமாக குடிக்கும்போது நமக்கு வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய இது இருக்குது. சப்போஸ் நம்ம அதிகமாக குடிக்கிறோம் ரெகுலராக, அவங்களுக்கு என்ன ஆகும் நீங்களே பார்ப்பீங்க, தண்ணி அடிச்சு அவன் வந்து அப்படியே செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஈரல் கெட்டு போயிடும், அதே மாதிரி வந்து கணையம் கெட்டு போயிடும், அது பிரெயின் கெட்டு போயிடும். பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம்னு 2 சைடு இருக்குது. அது 2க்கு நடுவில் டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு பகுதியை கெடுத்துட்றோம். அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு வியாதி கொடுக்கும். சிறுமூளை பாதிச்சு தள்ளாட்டங்கள், நடுக்கம், பேசுகிறதுல நடந்தாவே தண்ணி போட்டால் மட்டும்தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து அவன் ஒன்றுமே இல்லாமல் சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம எது வந்து நாமளே வந்து இந்த வயதானவர்கள், அதே மாதிரி அவர்களை சார்ந்தவர்கள் வந்து வயதானவர்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு எது அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்க யோசிக்கணும். வயதானவர்களும் அதே மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கும்போது நம்ம வயதை வந்து நாம் வந்து குறைக்க முடியாது. மனதளவில் வேணால் நம்ம இளமையாக இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம், அதுவே ஒரு பெரிய கல்ப்பு. வயதானவர்கள் இளமையாக இருக்கிறோம், 80 விட நம் இளமை தான் அப்படின்னு நினச்சாங்கனாவே அவங்க வந்து சரிவர நல்லா வந்து பிரிஸ்காக வேலை செய்ய முடியுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலும் மனநிலையும் மாற்றங்கள் வரும். அதனால் வந்து வயதானவர்கள் வந்து மற்ற வியாதிகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அதே மாதிரி வந்து மற்ற வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை, இதெல்லாம் நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம்னா நாம் வந்து இளமையாக இருக்கிறோமோ இல்லையோ நம்ம இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம், நாமும் நிம்மதியாக வாழ முடியும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் நான் வாழ முடியுங்கிறது தான் உண்மை. நேயர்களுக்கு வந்து இதுதான் வந்து என்னுடைய பணிவான முதியோர்களுக்கான ஒரு வார்த்தைகள். திரும்பவும் சொல்கிறேன், வயதானவர்கள் என்று யாரையும் சொல்ல வேண்டாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் ஒன்று தூக்கமின்மை. இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. அதாவது பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தூங்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம குழந்தைகள் வளர அந்த தூக்கம் வந்து நம்ம சொல்லுவோம் 8 மணி நேரம் தூங்கினா போதும். நம்ம வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியை பற்றி பேச வேண்டாம், இருந்தாலும் சொல்கிறேன், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 8 மணி நேரம் உறக்கம் என்பது நார்மலாக வரும். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஏற 8 மணி நேரங்கிறது 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், இப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் தூக்கத்தினுடைய நார்மல் ப்ராசஸ். இப்போ பிறந்த குழந்தை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தூங்குனா தொடர்ந்து 20 மணி நேரம் தூங்காது, விட்டு தூங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம் வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்க 8 மணி நேரம் தூங்குறாங்கன்னா இரவில் தான் தூங்குகிறோம், பகலில் முழிச்சுக்கிறோம். இது வந்து நார்மலாக போயிட்டுருக்கோம். அடுத்தது வயதாகும்போது நார்மல் ப்ராசஸை 6 மணி நேரம் தூங்கினால அது வந்து சரியான தூக்கம் தான். 6 மணி நேரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 மணி நேரம் இருக்காது. 6 மணி நேரத்தில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தூக்கம் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், உட்காந்துக்கிட்டே அப்படியே வந்து கண்ணை மூடுவாங்க, கண்ணை மூடி அப்படியே ஒரு சொட்டு போடுவாங்க. அப்புறம் என்ன தூங்கிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை சும்மா கண்ணை மூடி இருந்தேன் அப்படிம்பாங்க. இதுவும் அந்த தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தத்தில் வந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரமே சரியான தூக்கம் தான். ஆனால் அவங்க பகல்லையும் அந்த மாதிரி செய்கிறதுனால இரவில் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கம் வராது.
தொடர்ந்து அந்த 6 மணி நேரமும் தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அப்புறம் முழிச்சுக்குவாங்க. அப்போ முழிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத சிந்தனைகளை வந்து போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நிறைய பேர் இதை புரிஞ்சுக்குவாங்க, நமக்கு வயதானதுனால தூக்கம் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத. சில பேர் என்ன புரிஞ்சுக்காம எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரலம்பாங்க. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டாங்க, அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாம் மாறிடுவாங்க. அதனால நம்ம வந்து இதுதான் நார்மல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா டாக்டரை போய் அணுக வேண்டியது தான் சரியான முறை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாகிட்டா காது கேட்காத ஒரு தன்மை வந்துடுது. அது எதனால் ஏற்படுது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது ஜென்ரலாக காது கேட்கறது இல்லைங்கிறத பார்க்கும்போது 2 விதம் ஒன்று இருக்குது. ஒன்று, காதில் இருக்கிற உறுப்புகள் கெட்டு போனதுன்னா அதனால் காது கேட்காது. இன்னொரு விதம் வந்து காதில் வந்து நம்ம கேட்கும் திறனை கொடுக்கக்கூடிய நரம்பு கெட்டு போச்சுன்னா வராது. இந்த வயதாகும்போது அதான் முதலே சொல்லணும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வயதாகிவிட்டது என்று அர்த்தம். அப்போது அந்த வயதாகும்போது அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறைஞ்சிட்டு தான் வரும். அதெல்லாம் முக்கியமாக வந்து காதில் இருக்கிற உறுப்புகளும் செயல்பாடு குறையலாம், அதே மாதிரி நரம்பும் கெட்டு போகிறதுக்கு இருக்கலாம். அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், கண்டக்டிவ் டெஃபினேஷன்னா காதில் இருக்கிற உறுப்புகள் கெட்டு போகிறது, வந்து இது நரம்பு கெட்டு போச்சுன்னா நர்வ் டெஃபினேஷன் சொல்லுவோம். மோஸ்ட்லி இதை 2 சேர்ந்து தான் வரும். இந்த 2 சேர்ந்து வரும்போது இதுக்கு கண்டக்டிவ் டெஃபினேஷன்னா அதுக்கு நீங்கள் வந்து காது கேட்குற வந்து அப்பாரட்டஸ் வச்சுக்கிட்டோம்னா திரும்ப காது கேட்கும்னுடைய வந்து கிடைக்கும். இதே நர்வ் டெஃபினேஷன் போது தன்னால் காதுக்கு வர நரம்பு நஞ்சிக்கிட்டே போகும். அது வந்து நாம் தடுத்து நிறுத்துறதுங்கிறது வந்து இயலாத ஒன்று. ஏன்னா வந்து வயதாகிறதுனால வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. நாம் வந்து அவங்களுக்கு சரியாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு இதுதான் உண்மை, இதுதான் சரி, இதை வந்து நீங்கள் காது கேட்கலங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு அவங்கள வந்து காது கேட்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு நாம் வந்து பேசும் திறன் அவங்கள்ட்ட அணுகுமுறை வந்து நல்ல முறையில் அணுக வேணும். அவங்கள்ட்ட காது கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து சிரிக்கிறது, அவங்க பேசும்போது அவங்கள வந்து வேறு விதமாக பார்க்குறது அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. காது கேட்கலனாலும் அவங்கள வந்து இது போனால் போயிட்டு போகுது, இது இல்லைனாலும் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய எண்ணத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது இந்த மக்களுக்கு எல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சது தான். வயதாகும் போது நம்ம என்ன சொல்கிறோம், கண் வந்து பார்வை கம்மியாகுது, அதுக்கு கேட்ராக்ட்னு சொல்கிறோம். இது வந்து காமனாக வரக்கூடியது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வயதாகும்போது நஞ்சிட்டு வரதெல்லாம், அதனால் பார்வை போகிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கூடிய விஷயம். இந்த கேட்ராக்டுங்கிறது வந்து நம்ம போய் பார்த்தோம்னா கண் டாக்டரை பார்த்தோம்னா புரை விழுந்தது சொல்லுவாங்க. அந்த புரை விழுந்ததுன்னா அது எந்த காலகட்டத்தில் பார்க்கணும், எந்த காலகட்டத்தில் அந்த சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து புரை விழுந்ததுக்கு லென்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து பார்வை நல்லாவே தெரியும். அதில் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண் டாக்டர் போய் பார்த்துட்டு புரை விழுந்திருந்தால் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண் ஸ்பெக்டக்கிளோ ஏதாவது போட்டுக்கிட்டால் நிறைய பேருக்கு ஸ்பெக்டக்கிளே தேவைப்படாது. கண்ணாடியே போடாமையே நல்லா தெரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண் டாக்டர் அணுகுனாவே போதுமானது. கண்ணை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ வயசானவங்களுக்கு பல் விழுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நண்பர் வயசானவர் கேட்குறது எல்லாமே அதுவாக நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம பல் வந்து வயதாகும்போது விழுந்துருச்சுன்னா விழுகிறதுக்கு ஆடும்போது அவங்களால சரிவர சாப்பிட முடியாது. அதுவே பெரிய மேஜரான பிரச்சனை. சாப்பிட முடியலங்கும்போது அவங்க வந்து உணவையே குறைக்கணுங்கிற சூழ்நிலை வந்துடுவாங்க. உணவு குறையும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பல் வந்து ஆடுதுன்னா ஒன்று வலியோட, இன்னொன்று வலி இல்லாமல். வலியோடு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த முறையில் வலி மாத்திரையோ மற்றதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. வலி இல்லாமல் ஆடுதுன்னா பல் டாக்டர் பார்த்து பல்லை ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. இது பல் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா விழுகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எல்லா பல்லும் விழுந்துட்டா அதில் என்னென்னா ஒன்று நம்ம மீண்டும் சொல்கிறோம், அவங்க சாப்பிட்றதுக்கான சிரமப்படுவாங்க, எதுவுமே கடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு பக்கம் அவங்களுடைய முக அப்பீரன்ஸே மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பேசுறது வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நல்ல வசதிகள் இருக்குது எல்லா இடத்துலையும். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கூட வசதி இல்லாதவர்களுக்கும் பல்லை வந்து நம்ம கட்டிக்கிற மாதிரி வந்து வசதி இருக்குது. அதனால அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பல்ல வச்சுட்டாங்கன்னா முக அப்பியரன்ஸும் நல்லா இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை இருக்காது, பேச்சும் தெளிவாக இருக்கும். அதனால வந்து நம்ம வயதாகும் போது இதெல்லாம் ஒரு
பெருசுபடுத்திக்காம அதுக்கான முறையை தேடிட்டோம்னா எப்பவும் போல நல்லா இருக்கலாம். அதை எப்பவும் போல சாப்பிட்றதுக்கும் சரி, பேசுவதற்கும் சரி, எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். சார், இப்போ வயசாயிட்டா தோலில் சுருக்கங்கள் நிறைய வந்துடுது. அது ஏன் ஏற்படுது, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தோல் சுருங்கிறது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை, இளமையாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாக இருக்கிறவங்க இளைக்கிறாங்க. இளைக்கும் போது குண்டாக இருக்கும்போது தோள்கள் விரிப்படையும். வயதாகும், அதாவது அவங்க இளைக்கும் போது என்ன ஆகுது, அது நம்ம தோல் அதே மாதிரி நம்ம இளைக்கும் போது சுருங்கி நார்மலுக்கு வராது, கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா தோல் சுருக்க நல்லாவே நம்ம பார்க்குறதுக்கு தெரியும். அது ஒரு கொஞ்ச நாள் எடுக்கும் மறுபடியும் நார்மல் ஷேப் வர்றதுக்கு. அதனால தான் சடனாக ஒருத்தர் வெயிட்டு குறைஞ்சாங்கன்னா பார்த்தோன்னே என்னப்பா இப்படி அழைச்சி போயிட்ட, வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் வயதாகும்போது இயற்கையாகவே நாம் என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக ஒரு 4-5 இட்லி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோம். வயதாகும்போது நம்ம உணவு செரிமானம் ஆகக்கூடிய குறைவாகுது. உணவு செரிமானம் ஆகிறது குறையும் போது அவங்க எவ்வளோ வெயிட் இருந்தாங்களோ இருக்க குறைய ஆரம்பிக்கும். குறைய ஒருத்தர் 80 கிலோ வெயிட் 40 வயசில் இருந்தாங்கன்னா அது வயதாக அது 80ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 60 கூட வரும், 50 கூட வரும். இப்படி குறையும் போது என்ன பண்ணோம், நம்ம நேச்சுரலாகவே தோள்களும் சுருங்க ஆரம்பிக்கும். தோல் சுருங்க ஆரம்பிக்கும் போது தோலெல்லாம் வறண்டு போயிடும். தோல் வறண்டு போச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆகும், அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது செனைல் ப்ரோரட்டிஸும்போம். அவங்க என்னப்பா தோலெல்லாம் அரிக்குதும்பாங்க. இது தோல் நல்லா தான் இருக்கும். தோல் சுருங்கிறதுனால, தோல் ட்ரை ஆகிட்டதுனால, அவங்களுக்கு எண்ணெய் பசை இல்லாதனால அவங்களுக்கு அந்த அரிப்பு வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம அந்த அரிப்பு வர்றதுக்கு நாம் ஒரு ஆயில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறது தான், வேறு வழியே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயது வெயிட்டு குறைஞ்ச பிரச்சனை இல்லை. ஒரே டைமில் யாருக்கும் வெயிட்டு குறையக்கூடாது. வயதானவர்கள் உணவு குறையிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இதுதான் உண்மை. சார், பார்த்தீங்கன்னா வயசாயிட்டுனா அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு கை நடுங்கிறது, தலை நடுங்கிறது இதெல்லாம் வருது. இதுக்கு என்ன காரணம்? இந்த கை கால் நடுக்கம், தலை நடுங்குதுனாவே நரம்பு சம்பந்தமானது தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று ஏஜ் ஆகிறனாலன்னு சொல்லிக்கலாம். ஏஜ் ஆகும்போது என்னென்னா நரம்புகள் அப்படியே எல்லாம் சுருங்கிட்டே வரும். அதாவது நரம்புனாவோ மூளையே நரம்பு தான். மூளை தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம உடம்புல. ஏன்னா ஒவ்வொரு நம்மளுடைய அசைவையும் அதை தான் சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு உறுப்பு. அதில் நம்ம பிரெயின் சுருங்கிட்டே வரும்போது நம்ம சிடி ஸ்கேன் பார்த்ததுன்னா அதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் கூட நிறைய பேர் படிச்சிருக்கலாம், ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபிக் சேஞ்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அட்ரோஃபின்னா சுருங்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வயதாகும்போது பிரெயின் தன்னால் சுருங்கிட்டே வரும். அதுக்கும் 60 வயசு 70 வயசு ஆச்சுல்ல, அதனால் வர பிரச்சனைகள். அது எந்த பகுதியை பாதிச்சிருக்கோ சுருங்குதோ அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வெளியில் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு சிறுமூளை ரொம்ப சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தலை நடுக்க வரும், கைகள் நடுக்க வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம்னா தண்ணியே குடிக்கிறாங்கன்னா கூட தண்ணி வாயிட்ட கொண்டு போவாங்க, அப்படியே தண்ணி சிந்த ஆரம்பிச்சிடும். நடந்தாங்கனாக்கா ஒரு நேரம் சின்ன ஒரு பகுதியில் நடந்தாங்கன்னு கீழே விழுகிற மாதிரி தள்ளாடிட்டு போவாங்க. இது சிறுமூளை பாதித்தாலும் வரும். அதே மாதிரி மூளையில் ஒரு பகுதி பாதித்ததுன்னா வயதானவர்களுக்கு பார்க்கின்சோனிஸ்னு ஒரு வியாதி இருக்குது, அதனாலே வரலாம். அங்கே அது இல்லாமல் மற்ற நோய் எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ்னு அந்த வியாதியெல்லாம் இருக்குது, அதனாலே வரலாம். அதில் ரொம்ப முக்கியமானது வியாதினால்ங்கிறத விட வயதாகும்போது மூளை சுருங்குவதனால் வரக்கூடியது சிறுமூளையும் பெருமூளையும் 2 நாளையும் நம்ம நடுக்க வரலாம். தலை நடுக்குனாவே சிறுமூளை பாதிப்பில் தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கோம். நாம் அதான் முதலே சொன்ன தடுத்து நிறுத்தும் திறமை நமக்கு இல்லை. இப்போ வெள்ளம் நிறையா வருது, நிறையா வந்துடுச்சு. இப்போ டேம் நிறைய நிறைஞ்சு போச்சு. அதை நம்ம நிறைய நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வரதை தடுத்து நிறுத்துறது நமக்கு திறமை கிடையாது. அது உடையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த டேமேஜ் ஆகிறத குறைவாக நடக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் சரி, அதுக்கான அவங்களுக்கு எஜுகேஷனும் சரி, அதுக்கான உணவு முறைகளும் சரி சொல்லிக் கொடுக்கணும். அதனால் மற்றபடி ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாங்கன்னா ரொம்ப நடுக்கிறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல தைரியம், தன்னம்பிக்கை இது கட்டாயம் வேணும் ஒவ்வொரு வயதானவர்களுக்கும். அதே மாதிரி அவர்களை சார்ந்தவர்களுக்கு அந்த எண்ணம் வேணும். நம்ம அப்பாவிற்கு, அம்மாவிற்கு, நம்ம தாத்தாவுக்கு, பாட்டிக்கு இவங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும், அவங்கள சரிவர நம்ம பார்த்துக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
அப்போ தான் அவங்க நல்லா இருக்க முடியும். சார், இப்போ 40 வயசை கடந்தவங்களுக்கு முடி நரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது, முடி கொட்டுது, இதை பற்றியும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள். திரும்ப நம்ம ஏஜிங்னுட்டே சொல்லியிருந்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இதை வந்து நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம மேலே வர வர வந்து நம்மளுடைய வயதின் முதிர்ச்சி தெரியணும் இல்லையா? தெரியறதுக்கு வந்து எது வரும் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். முடி வந்து பார்த்தோன்னா கொட்டி இருக்கும்போதே பார்த்தோன்னே நம்மளுடைய ஏஜை வந்து அப்படியே காட்டி கொடுக்கும். அதே மாதிரி நரைமுடி வந்தோடனே அதே மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கும். இதெல்லாம் உணவில் வந்து பற்றாக்குறையினால ஒரு பக்கம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து எல்லாமே அது வந்து வேலை செய்யணும் செயல்களை இழக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டிக்கிட்டே வரும். இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான உணவில் வந்து பற்றாக்குறை வரும்போதும் கொட்டிக்கிட்டே வரலாம். இல்லை நமக்கு வந்து அவங்களுக்கு அங்கே தலையில் முடி இருக்கிறதுல ஏதாவது வியாதிகள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் அது வந்துட்டு இருக்கலாம். மொத்தத்தில் வந்து அந்த நாளங்கள், அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ங்கிறது வந்து ஸ்கார் தழும்பு மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு முடி வளரவே வளராது. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எதனால் வந்து கொட்டிகிட்டு இருக்குது, எதனால் கொட்டுதுங்கிறத நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. அது நமக்கு உணவு பற்றாக்குறைனாலையா, இல்லை நம்ம வந்து வேறு கிருமினாலையா, இல்லை நமக்கு வந்து வேறு எதுனாலங்கிறது நம்ம வந்து ஸ்கின் டாக்டரை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் ஏஜ்னால் வந்து முடி விழுந்துட்டு வந்ததுன்னா அது நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு வியாதியாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தோற்றம் வந்து அழகான தோற்றம். அந்த தோற்றம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீசை நரைச்சி போச்சு, வெள்ளை முடி இருக்குன்னு நீங்கள் முழுமையாக வெள்ளை முடி இருக்கிற தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற ஒரு லேடியாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அவங்கள பாருங்கள் அழகாக இருக்கும். நம்ம ரசிக்கும் திறனை வளர்த்துக்கிட்டோம்னா அது அழகாக தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு மீசையும் நரைச்சி தாடியும் நரைச்சி எல்லாம் நரைச்சுன்னு வச்சுக்கோங்க, அழகோ அழகு. இதுதான் உண்மை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். இதையே வயதாச்சுன்னு நினைக்கிறீங்க, அதனால் அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது. இது ஒரு அழகு, கடவுள் கொடுத்த இந்த ஏஜினால் கொடுக்கப்பட்ட ஒரு அழகு. அதை நம்ம எடுத்துக்கணும். ஒரு வியாதினால் வருதா அதை சரி பண்ணிக்கலாம், ஒரு உணவு பற்றாக்குறையினால் வருதா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஏஜினால் வந்து வந்ததை கவலையை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏற்றுக்கணும். எப்படி? சந்தோஷமாக. நேயர்கள் இதுவரை கேட்டு பயனடைந்தது ஈரோட்டின் மிக பிரபலமான முதியோர் நல மருத்துவர் டாக்டர் எஸ் சேகர் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விக்கணைகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி ஊராட்சி சின்னத்தொட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் தங்கவேல் அவர்கள். இந்த முதியோர் நலன் பற்றிய கலந்துரையாடலை அடுத்த பகுதியில் கேட்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விஞ்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். நன்றி நேயர்களே.